அடிக்கிற வெயிலுக்கு எப்படியாவது கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குமேன்னு மனசில் நினச்சேன். ஆனால் வர்ண பகவான் மழையே பொழிஞ்சிட்டாரு. சூப்பராக இருந்தது. காலையில் கிளைமேட் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு நிலவாசலில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று போட்ட கோலத்தை அழைக்கல, நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நிலவாசலில் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து செம்மையாக இருந்தது. டே போகிறதே தெரியல. ஸ்கூல் விட்டுட்டாங்க. அதனால் என்ன டே என்ன கிழமை அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி போயிட்டு இருக்குது. ஸ்கூல் விட்டாலும் விட்டாங்க, பசங்க ஜாலியாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி மழை பெஞ்சோடனே கரண்ட்டும் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. ஜாலியாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக விளாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் மதியானம் லஞ்செலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் பூஜைக்கு எப்பவும் போல் வந்து பழைய பூக்கள்லாம் எடுத்து புது பூக்கள் மாற்றி வச்சுட்டேன். டே போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஸ்கூல் லீவ் விட ஆரம்பிச்சிலேருந்து ஒவ்வொரு நாளும் இது என்ன கிழமை அப்படின்னு யோசிக்கவே பெரிய வேலையாக இருக்குது. ஏன்னா நேற்று வந்து டியூஸ்டேங்கிறதே மறந்துட்டு நான் வந்து இப்போ வெற்றிலை தீபம் போகிறதே மறந்துட்டேன். நல்ல வேலை 8 to 9 ஓர டைமில் வெற்றிலை தீபம் போட்டு முடிச்சிட்டேன். அது போல் தான் இருக்குது எனக்கு. டே என்னன்னு தெரியல, மைண்டில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. ஏன் எதுக்கு அப்படின்னு என்னால் ரியலைஸ் பண்ணவும் முடியல. எதனால் அப்படி இருக்குன்னு எனக்கு தோணவும் மாட்டேங்குது. ஒரு வேளை வந்து ஹெல்த் இஷ்யூஸா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குது. எந்த வேலையும் வந்து முழுசாக செய்ய முடியல. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்கு விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு திரி போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடித்த பிறகு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏன்னா பூஜை வந்து மார்னிங் பிரம்ம முகூர்த்த டைமில் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ஒரு 2 டேஸாக என்னால் செய்யவும் முடியல, ஏந்திக்கவும் முடியல. பூஜை பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகுது அப்படின்னு விட்டு விட்டு பண்ணுற மாதிரி இருக்குது. இனிமேல் வந்து கண்டினியூஸாக பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு சாம்பிராணிலாம் போட்டு நல்லபடியாக வந்து பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக வந்து என் அப்பன் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசமும் பாடி முடிச்சாச்சு. இன்றைக்கி பஞ்சபாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாற்றிட்டு பிரசாதமாக கற்கண்டு வச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. ஆறுமுகம் அருளிடும் அனதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் எனக்கு வந்து மேலும் வந்து செய்யறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கான ஒரு எந்துவாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு இடத்துல உடஞ்சிட்டோம்னா உங்களுக்காகவாவது நம்ம வீடியோ போடணும், எடிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு மனசில் ஓடும். அதுபோல் இன்றைக்கி வந்து நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நல்லபடியாக இனிமேல் பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு பூஜையை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.